அரிசியா பச்சரிசி? பச்சை அரிசி எடுங்க. இது உருளைக்கிழங்கு சைவ மட்டன்னு சொல்லுவாங்கல்ல. சைவ மட்டன். சைவ மட்டன் போதுமா? அது போதும். ஓகே. அடுத்து தவு சம்பல் பட்டாணி. ஓகே சுண்டல். அது வைங்க. இன்னைக்கு நம்ம சைவம். இன்னைக்கு சைவம். ஓகே. அடுத்தது நம்பர் ஊற்றி. இது என்ன வேணுமா? அது வைங்க. பாவக்காய். பாவக்காய் பொரியல். பொரியல் வைங்க. மோர் வேறு வச்சிருக்கீங்க. எஸ் மோர் இருக்கு. போதுமா? நம்பர் ஊற்றுங்க. இது ஊறுகாய். இது சம்பல். இது வந்து என்ன சம்பல்னா இது ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்பெஷல் சம்பல். ஸ்பெஷல் சம்பல் நல்ல காரமாக இருக்குதா? ரொம்ப நன்றி. மோர், நீர்மோர், சாப்பாடு. வணக்கம் அண்ணே. நான் வந்து ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா கண்டி மாத்தலை. இப்போ இலங்கையிலேருந்து நான் வந்து 2014 மலேசியா வந்தேன். இப்போ சமையல் தான் என் வேலை. தொழில் சொல்லப்போனால் சமையல் தான். சாப்பாடுலாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கா? சாப்பாடு அருமையாக இருந்தது. ஹோம். அதாவது இப்போ நான் வந்திருக்கிறது ஜாலமாச்சி இந்தியாவில் ஃபுட் கோர்ட். ms Vani என்ற லங்கை பெண்ணை பார்த்தேன். அவங்க அருமையாக கதைக்கிறார்கள். எதனால் நீங்கள் மலேசியாவுக்கு வந்தீங்க? எல்லாம் போலந்து, கிரீஸு, வேறு நாடு, கனடா இப்படி தான் நம்ம ஃப்ரான்ஸ் இப்படி போவோம் ஸ்ரீலங்காங்க. நீங்கள் இது இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன மாதிரி இருக்குது இன்றைக்கி நான் சமைச்சேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறதுன்னா. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்தது எனக்கு ஸ்ரீலங்காவை விட மலேசியா இன்னும் ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து மலேசியானா எப்போவுமே எனக்கு பிடிச்ச ஒரு நாடு. எனக்கு நான் சிங்கப்பூரில் இருக்கிறப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்போ எனக்கு மலேசியாவில் உள்ளவங்க தான் உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் நான் அன்னைக்கு எடுத்த முடிவு எப்படின்னு கேட்டால் மலேசியாவை அவ்வளோ பிடிக்கும். அப்போ நான் அதை நினச்சதே அதே மாதிரி இன்றைக்கி நான் மலேசியாவில் வந்து சமைச்சிக்கிட்டு எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கல. ஸோ நிறைய மக்களை சம்பாதிச்சிருக்கேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. இதுதான் எனக்கு சொல்லப்போனால் இதுதான் கதை. வேறு ஒன்றும் கிடையாது. வேறு அடுத்த இதில் இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்குது. நிறைய பேச போனால் இன்னும் நிறைய பேசலாம். ஸோ இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு எனக்கு நிறைய ஒரு ஆசை ஒன்று இருக்குது லைஃப்பில். எப்படின்னா இஸ்லாமியை பற்றி நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா குர்ஆனை வந்து ஓதணும் அப்படின்னு ஒரு ஆசை. எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஆசைப்படுவேன். கண்டிப்பாக ஓதணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு ஒரு டைமில். அப்புறம் நானே ஆசைப்பட்டு இது என்னத்தான் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. அப்போ நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் குர்ஆன் ஓத தொடங்கினேன். அப்படின்னா தமிழில் தான் ஓதி சொல்லி கொடுத்தாங்க. அளவட்ட அருளால் அவன் நிகரட்ட அன்புடையவன் அல்லாவின் பெயரால் ஓதிக்கிறோன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு அவங்க அரபில் சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் மாலிக்கியா உமிதின் இயா கன பொது இயா கனஸ்தகீம் இதின் சிராத்த முஸ்தகிம் சிராதல்லதீனால் லாம் தாலகின் கைரில் மக்லூபி அலைகிம் பலதாலினாமின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பெரிய சூறா ஓதி பழக்கி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இப்போவும் வந்து எல்லாம் ஒரே மதம் அப்படின்னு சொல்லி தான் நான் தலை வணங்குறேன். எந்த பண்பாடு நான் எல்லாத்தையுமே நம்புவேன். ஒன்றே ஒன்று நம்பிக்கை என்னன்னா நமக்கு மேலே ஒருவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது. அதுதான் மெயின் இம்பார்ட்டனே. அதே மாதிரி என் லைஃப்பும் நல்லா ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் எல்லாமே சாமி கும்பிடுவேன். இஸ்லாமியர்கள் கண்டா கூட நான் அவங்களே மதிப்பேன். அப்புறம் எந்த ஒரு மதத்தாளர்கள் கண்டாலும் அவங்களையும் மதிப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என் லைஃப்பில். அதையும் காட்டுங்க.
இதா இது வந்து நிஜாம் பாக்கு. எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா அந்த பாக்கு ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கொள்வேன். பழகிடுச்சு என்னன்னு தெரியல. இதுதான் நிஜாம் பாக்கு. ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப பேர் சொல்லுவாங்க சாப்பிடுவேன் நான். ஆனால் நான் கேட்குறது இல்லை. அப்பப்போ போர் அடித்தா ஒன்று ஒன்று வாயில் போட்டுக்கொள்வேன். நான் வந்து சமைக்கிறது வந்து எப்படின்னா அராபி சாப்பாடு நிறைய நல்லா சமைப்பேன். அப்புறம் கோரிங் மலேசியாவில் உள்ள சாப்பாடு எல்லாமே நல்லாவே சமைப்பேன். இன்னொன்று ஸ்ரீலங்கா சாப்பாடு அவ்வளோ சாப்பாடுமே சமைப்பேன். மலேசியாவில் நாஸ்லிமான்னு சொல்லுவாங்க. எங்களை வந்து மெயின் வந்து பால் சோறுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அந்த சம்பல் அந்த சாப்பாடுலாம் நல்லா ருசியாக சமைப்பேன். பழகிடுச்சு. இப்போ சாப்பாடு இருக்கிறப்போ ரொம்ப பிடிச்சிருக்குது. அதில் நான் ஒரு இம்பார்ட்டனாக எல்லாத்தையும் சமைச்சு அவங்ககிட்ட சாப்பிட வரவங்ககிட்ட நான் கேட்பேன் எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்னு. அவங்களே சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு. அதுவே எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். இன்னைக்கு கூட வந்தாங்க, சாப்பிட்டு சொன்னாங்க சாப்பாடு நல்ல பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. சில நேரம் விலை கூட கேட்க மாட்டான். சிலர்கள் வந்து விலை கேட்பாங்க, சிலவங்க கேட்க பரவாயில்லம்மா நல்லா இருக்கு சாப்பிட்டது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த சமையல். ஸோ நான் சமைக்கிறது வந்து அஜினமோட்டோ போட மாட்டேன். ஹோம் ஃபுட்டு தான் போய் செய்கிறேன் நான். மண் சட்டி சாப்பாடு. ஸோ அஜினமோட்டோ இல்லாமல் வீட்டு சாப்பாடு எப்படியோ அந்த சிஸ்டம்ஸ்லேயே செய்வேன் நான். என்ன நார்மலாக தான் சமைப்பேன். ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அடுத்தது எனக்கு ரொம்ப லைஃப்பில் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா சமையல் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நான் தொழில் நிறைய கற்றுருக்கேன். என்னன்னு கேட்டால் டெய்லரிங், டிசைன் பண்ணுறது, அப்புறம் கேக்கெலாம் செய்வேன், அப்புறம் இது துணிகள் தைக்கிறது, சமையல், சோப்பு செய்வேன், மிளகு திரி செய்வேன், பத்தி செய்வேன், அப்புறம் இனி மேக்கப் ஐட்டம் அதுகள் செய்வேன், அப்புறம் பலகார ஐட்டங்கள். எனக்கு சமையலுங்கிறது எல்லாம் பிடிக்கும். எனக்கு வந்து மெயின் வந்து எதை செய்தாலும் அதில் பார்க்கலாம், காசை சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் நான் செய்வேன். ஆனால் அது எனக்கு எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும். ஒன்றுமே தோல்வி கிடையாது. நான் திருடெல்லாம் கிடையாது. ஸோ நேர்மையாக சம்பாதிக்கிறேன். தீபாவளிலாம் வந்துட்டால் இது முறுக்கு பலகார ஐட்டம்லாம் போடுவேன். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்வேன். ஆனால் அது நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சம் காசை பார்ப்பேன். அப்புறம் சமைக்கிறது எது இருந்தாலும் ஏதோ ஒரு 100 வெள்ளிக்கு ஜாமான் வாங்கி போட்டு ஒரு 200 வெள்ளியாக அதை காசு ஆக்குறது, அது எந்த திறமையில நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ நான் யாருக்கும் வந்து யார்கிட்டையும் கஷ்டம் கொடுக்கல. என் ஃபேமிலி கூட நான் கஷ்டப்பட நான் உழைச்சி தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். எப்படின்னா என் அப்பா அப்படி வளர்த்துட்டாரு என்ன, வேலை செஞ்சு தான் சாப்பிடணும் அப்படின்றது மாதிரி. யாருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, உனக்கு தெரிஞ்சது நீ செய். எப்படி சொல்லுவாங்கன்னா அப்பா சொல்லி கொடுப்பாரு, மண்ணை கூட கலராக்கி விற்கிறதுக்கு திறமை இருந்தால் எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு என் அப்பா சொல்லி கொடுத்த ஒரு கதை. அப்பாட்டு கதையை சொல்ல போனால் பெரிய கதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ கதை இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, என் அப்பாவை பற்றி சொல்ல போனால் பெரிய கதையே இருக்குது. எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து அவர் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவார். நாங்களாம் சின்ன பிள்ளையில. இன்னைக்கு உலகத்தில் எடுத்துக்கிட்டா ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு அப்பாவுக்கு குழி வெட்டினது அது நானாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். எங்கள் அப்பா நல்லா தண்ணி சாப்பிடுவார். சாப்பிட்டு யாரும் ஏதோ பண்ணி விட்டுட்டாங்கன்னு சொல்லி குழி வெட்ட சொன்னார். அந்த டைமில் வந்து நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். ஸ்ரீலங்கா கண்டி மாத்தலை என் ஊர். அங்கே தான் நான் இருந்தேன். அப்பா நல்லா என்ன செய்ய தண்ணி சாப்பிட்டு வந்துட்டு சொல்லிட்டாரு, நீ இன்னைக்கு குழி வெட்டி ஆகணும். அப்போ என் தங்கச்சி, என் 2வது அண்ணன், நான். அவ்வளோ தம்பினா ரொம்ப சின்னாலாக இருப்பான் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லிட்டு அப்புறம் என்ன சரி குழியை வெட்ட சொல்கிறார். வெட்டலான்னு போடணும், வெட்டுவேன்றாரு. எனக்கு பயம் பிடிச்சிருச்சு. அப்போ நான் என்ன பார்த்தேன்னா, ஏன் ஒரு இப்படி செய்கிற வெண்ணேதை வெட்டி கொண்டு போடுவார் ஒரு பயத்தில் நான் வந்து குழி வெட்டுறதுக்கு அப்பாவுக்கு வெட்டினேன். குழி 3 வெட்டினேன். வெட்டி போட்டோன்னே அவர் சொன்னார், 21 நாள் கெடுவு போட்டார் அப்பா, நான் சாவ போகிறேன், எனக்கு கடன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு. ஆனால் அப்பா வந்து குழி வெட்டுறேன்னா அப்பா சாவலை. அப்பாவுக்கு ஒரு 21 பேர் இறந்து போயிட்டாங்க ஊரில். அதுதான் ஒரு சாத்திய கதை ஒன்று. எனக்கு வந்து இதை வந்து வெளிக்காட்டணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். எப்படின்னா அப்பா உயிரோடு இருக்கையிலேயே நான் வெளிக்காட்டணும்னு நினச்சேன். ஆனால் முடியாமல் போயிடுச்சு. அவர் ஆசைப்பட்டு கேட்டது எல்லாமே நான் செய்துட்டேன். அவருக்கு எந்த குறையும் வைக்கல. இன்னொன்று அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்தியாவுக்கு போகணுன்னாரு. பார்த்ததே இல்லை, எப்படிம்மா பிளேன்லாம் எப்படிமா இருக்கும்லாம் கேட்பாரு. அப்போ நான் இந்தியாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணத்துக்கு வந்து இந்தியாவுக்கு அவர் அனுப்பி விட்டேன். 2 வாட்டி போயிட்டு வந்தார். அப்புறம் வந்து மலேசியாவுக்கு வரணும்னு சொன்னார். வந்தார். மலேசியாவில் வந்து இருந்தார். ஒரு 7 மாதம் இருந்தார். 7 மாதம் இருந்துட்டு 2023 3ஆம் மாதம் 27ஆம் தேதி அவர் இறந்துட்டார். ஒரு வாட்டி காப்பாற்றினா 2வது வாட்டி காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, இறந்துட்டார்.
ஸோ அவர் அந்த நாட்டில் பிறந்து அங்கேயே வளர்ந்தவர் மலேசியாவில் வந்து இறந்துட்டார். இங்கேயே எல்லாமே நாங்கள் அடக்கம்லாம் செஞ்சோம். அவர் விரவு கட்டையில் தான் இருக்கணும்னு சொன்னார். அதை கூட நான் வந்து அவர் சொன்ன மாதிரி தான் அவரை சாந்தியம்லாம் செஞ்சு விரவு கட்டையில் எரித்து டெம்பிள் பார்க்கில் கொண்டு போய் தான் அஸ்தி கரைச்சோம். ஆனால் நல்லபடியாக அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரை நான் நல்ல அடக்கம்லாம் செஞ்சு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக நான் இருந்திருக்கேன். இதுதான் சொல்ல வேண்டியனா. இன்னும் சொல்ல போனால் அப்பாட்டுக்கிட்ட நிறைய இருக்குது, நிறைய கதை இருக்குது. எதை சொல்கிறேனே தெரியாத அளவுக்கு எங்கள் அப்பா அப்படின்னு உருவாக்கியிருக்காரு. இன்றைக்கும் அப்பானால தான் நான் இந்த அளவுக்கு இங்கே இருக்கிறேன்னா அது என் அப்பா தான். எனக்கு வந்து அப்பானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே அப்பா தான். அம்மாவை விட எனக்கு அப்பா தான். அந்த மாதிரி அப்பான்னா நான் உயிர். யார் என்ன சொல்லலாம் கேட்க மாட்டேன். அப்பா சொல்கிறது மட்டும்தான் நான் கேட்பேன். ஆனால் இன்னைக்கு அப்பா இல்லை. விஷயம் நான் ஆசைப்பட்டேன் எப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து நான் சிங்கப்பூரில் இருக்கிறப்போ எனக்கு மலேசியாக்காரங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் மலேசியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அப்போ ஒரு இந்தியா பிரஜா ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, நீ மலேசியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி காசுலாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் எனக்கு மலேசியா வர கிடைக்கல. அப்புறம் நான் வந்து போலீஸாரையெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு அதையும் தவிர்த்து ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்காவில் நேராக மலேசியா ட்ரெயின் ஆகி இன்றைக்கி என் ஃபேமிலியெல்லாம் இங்கே எடுத்து இன்றைக்கி நான் ஒரு நிலைமையில் இருக்கிறேன். அந்த மாதிரி மலேசியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மலேசியாக்காரங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு மலேசியாக்காரங்க ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கப்போ, நான் ஒரு பசியில் இருக்கப்போ, ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதே நான் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்கிறப்போ ஒரு இந்தியன் லேடி தான். அவங்க பேர் வந்து அனிதா தாகீர். ஸோ அவங்க எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அந்த ஒரு 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 வேளை சாப்பாடு கொடுத்தது மலேசியாக்காரவங்க பாருங்களேன், அந்த ஒரு சாப்பாடு கொடுத்தது இந்த அளவுக்கு கொண்டாந்து மலேசியா விட்டுருக்கு. இன்றைக்கி நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறேன் மலேசியாவில். ஸோ எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறப்போ. லங்கையில் தமிழ் பேசக்கூடியவர் இருக்காங்க, சிங்களம் பேசக்கூடியவர் இருக்காங்க. ஓகே, இது எந்த மதத்தினர் என்னென்ன மொழி பேசுவாங்க, இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் எனக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் சிங்கள மொழி மெயினாக பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. அப்போ இஸ்லாமுகள் வந்து தமிழ் தான் பேசுவாங்க. இந்த 2 மொழி தான் இருக்குது. சில குறிப்பிட்ட உறவுகள் வந்து வெளிநாடு போயிட்டு அராபி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அந்த நாட்டில் வந்து கிறிஸ்துவ மதத்தர்கள் இருக்காங்க. 4 கிறிஸ்டியன், இந்து, அடுத்தது சிங்களீஸ், அடுத்தது இஸ்லாம்கள், புத்திஸ்ட். சிங்களீஸ்னா புத்திஸ்ட் தானே. அந்த 4 மொழியானவங்களாம் இருக்காங்க. அடுத்தது ஒரு சில உறவுகள் ஒவ்வொரு மாதிரி எல்லாமே. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சொந்தமாக எல்லாமே வேலை செய்யணும், சொந்தமாக வாழணும். எந்த ஒரு பெண்களை பார்த்தாலும் பயப்பட மாட்டாதுங்க. அதுதான் அந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒன்று. எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் பயம்னு இல்லை, துணிஞ்சு இறங்கி நின்று எதையுமே செய்யுங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஆண்களை விட பெண்கள் வந்து தைரியம் கூட, பயப்படாதுங்க. ஸோ அதுலேயே ஒரு தமிழச்சி தான் நானும். ஏன்னா எனக்கு அந்த பண்பாடு இருக்குது. ஆக மொத்தத்தில் நான் வந்து தமிழ்னு சொன்னால் இது மலையகம் தமிழ் தான். நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் தான் இருந்திருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. அவங்க வந்து அங்கே வேலை செஞ்சு விவசாய வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ நானாக என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நல்ல நாடு தான் ஸ்ரீலங்காவும் பிடிக்கும். ஸ்ரீலங்காவும் மலேசியா மாதிரி தான் எனக்கு. அதனால தான் நான் மலேசியாவுக்கு வந்துட்டு கூட ஸ்ரீலங்காவை பற்றி கூட ரொம்ப ஃபீல் பண்ணாத ஒரே காரணம் என்னன்னா, ஸ்ரீலங்காவும் மலேசியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு சொல்லியிருக்காங்க, மலேசியாவில் வேலை செஞ்சவங்க சொல்லியிருக்காங்க, மலேசியாவுக்கு ஏன் போகிறீங்க, மலேசியானா நல்ல நாடா, அது சரியான திருட்டு நாடு, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான், எங்கே பார்த்தாலும் கொள்ளை கத்தி எடுத்து கையில் ஒரு ஹேண்ட்பேக்கை போட்டு போனால் கூட பிடுங்கிட்டு போயிடுவானுங்க அப்படி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தலைவணங்குறேன். என்ன காரணம், மலேசியாவை நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். மலேசியாவில் எல்லாருமே நல்ல மக்கள் தான். எல்லா மனுஷரும் அவ்வளோ பேருமே நல்லது. நான் வந்து இதுக்காக சொல்கிறேன் லைக் பண்ணுவீங்க அப்படின்லாம் கிடையாது. செய்ய மனசில் இருக்கிறத, என் உள் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். மலேசியாவில் எல்லாருமே நல்லவங்க தான், குறை சொல்ல முடியாது. இந்த நாட்டுக்கு வந்தால் நம்ம ஏதோ வாழலாம். உள்ள மக்களுக்கெல்லாம் நல்லோம், எனக்கு நல்லோம். மற்றவங்களுக்கு எப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எல்லாருமே எனக்கு ரொம்ப மரியாதை. நீங்கள் வந்து எல்லாருமே எனக்கு இங்கே உள்ளவங்க தாய் பிள்ளைங்க தான், நல்லா தான் பழகுறாங்க. எனக்கு எந்த குறையுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலேசியானே பிடிக்கும். இவ்வளோ தான் சொல்கிறதுக்கு இருக்குது.
எல்லா மலேசியாவில் இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலேசியா. எந்த குறையும் எனக்கு இல்லை. பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க. அப்புறம் நானும் ஏதோ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன தொழில் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு. இதுதான் நாங்கள் ஒரு சின்ன குடும்பம் தான். ஆனால் என் குடும்பம் மொத்தம் 5 பேர் என் சகோதரங்கள். நான் எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. மொத்தம் எங்கள் ஃபேமிலி 5 பேர். எனக்கு கூட பிறந்தவங்க 5 பேர் மொத்தம். அதே மாதிரி அப்பாவும் இந்த நாட்டுக்கு இறந்ததை நினச்சா அவர் பெரியவர். ஆனால் அந்த நேரம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருமே உதவி செஞ்சாங்க. அதனால நான் எல்லாத்துக்கும் நன்றி தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றியை மட்டும்தான் சொல்ல தெரியும். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு யாரும் எந்த குறையும் வைக்கலை. நல்லா பழகுவாங்க. யாரை பார்த்தாலும் வாணியா. இப்போ எல்லாம் ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிக்டாக் வாணி. பாதி பேர் அப்படி பேசுவாங்க. சில பேர் வாணியா சும்மா வாய் மட்டும்தான், மற்றபடி நல்லோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேற ஒன்றும் என்னத்த சொல்றது, இதுக்கு ஒன்றுமே சொல்கிறாங்க. அடுத்த மலேசியா ரொம்ப நல்ல நாடு தான். அழகான ஒரு நாடு. எனக்கு சொல்கிற அளவுக்கு ஆளுங்க சொன்ன அளவுக்கு, ஸ்ரீலங்காவில் சொன்ன அளவுக்கு மலேசியா அவ்வளோ மோசமான நாடு கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி வர்றப்ப இன்னைக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு மலேசியா ஒரு பக்கத்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்குமே யாரையுமே குறை சொல்லலை. உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க நல்லவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. கெட்டவங்க ஒரு 10 வீதம் இருக்கலாம். ஆனால் எனக்கு கூட எல்லாருமே நல்லவங்க தான். கெட்டவங்க யாருமே கெட்டவங்கன்னே சொல்ல முடியாது. காரணம் எல்லாருமே நல்ல மனுஷர்கள். சில சூழ்நிலைகள் தான் எல்லாத்தையும் கெட்ட மனுஷனாக ஆக்குது. ஆனால் அப்படி ஒன்றுமே கிடையாது. நல்ல நாடு தான் அந்த நாடு. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்மாளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பண்ணுறவேளா மகி வீடியோ பலப்பேக்கிட்ட கொடாக்கி ஸ்தூதி. நம்மால் சேனலை கிட்ட ஒக்கமில்லாமல் சப்ஸ்கிரைப் கரந்த கொடாக்கி ஸ்தூதி.